உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 1200 நாட்கள் ஆகிறது. இந்த தீர்ப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம் நீதிபதிகள். ஏன்னா தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமாக கொடுத்துட்டு போங்க. ஆனால் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், டேட்டா கலெக்ட் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணுங்க, அவ்வளோதான் சொன்னாங்க. அவ்வளோதான். அதன் பிறகு தமிழக அரசை நாங்கள் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஆணையம், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஒன்று நிறுவுறாங்க புதுசாக. அதில் தலைவர் பாரதிதாசன் சொல்லிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைவராக போட்டு மெம்பர் எல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு அதில் முதல்ல அரசாணை ஒன்று என்னன்னு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க அந்த தீர்ப்பில் இருக்கின்ற 68 பக்கம் 68வது பேராகிராஃப் 73வது பேராகிராஃப் மென்ஷன் பண்ணி இது 3 மாதத்திற்குள் இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஒரு பரிந்துரையை கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. பிறகு 3 மாதம் முடிஞ்சு போச்சு. நாங்களும் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். 3 மாதத்தில் வந்துடும், சந்தோஷமாக இருந்தோம். 3 மாதத்துக்கு பிறகு இன்னும் வரலைன்னு சொன்னாங்க. சரி, இன்னொரு 3 மாதம் எக்ஸ்டென்ஷன். சரி பரவாயில்லன்னு போய் இன்னொரு 3 மாதம் எக்ஸ்டென்ஷன். இன்னொரு 3 மாதம் எக்ஸ்டென்ஷன் 3 மாதம் முடிந்த பிறகு போய் கேட்டால் இன்னும் நாங்கள் சேகரிச்சுட்டு கொண்டே இருக்கிறோம். அப்புறம் தான் புரிஞ்சுது இவங்களுடைய டக்கால்ட்டி வேலைலாம் தெரிஞ்சு போச்சு. ஓஹோ, அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க, சாதாரணமாக ஒரு 3 மாதம் கொடுப்பாங்க, திடீர்னு 6 மாதம் எக்ஸ்டென்ஷன். அப்போ தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, இவங்கெல்லாம் ட்ராமா பண்ணிட்டு இருக்கு, ட்ராமா கோஷ்டிடா இது கொடுக்காது சொல்லிட்டு தான் அப்புறம் தான் முடிவு பண்ணிட்டோம். அதன் 6 மாதம் முடிஞ்ச பிறகு இன்னொரு 6 மாதம் எக்ஸ்டென்ஷன். இப்போ அந்த 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் பிறகு இப்போ சமீபத்தில் அந்த 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, முந்தா நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன். 1 வருஷம்னா எப்போ, அடுத்த ஆண்டு ஜூலை மாதம். அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் நீ ஆட்சியில் இருக்க மாட்டேயா, நீ எங்க கொடுக்க போற? அதுதான் நோக்கமே, கொடுக்க கூடாது. ஆனாலும் நாங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறோம், இந்த குழு பரிந்துரை கொடுக்கணும். ஏயா கம்ப்யூட்டரில் இருக்குதுயா டேட்டா, கம்ப்யூட்டரில் தட்டுனா 10 நிமிஷம் டேட்டா இறங்க போகுது. அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு நீ கொடுக்க முடியாதா? உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எங்கேயுமே சொல்லலை என்னன்னு, நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லலை. பிறகு நீ எதுக்கு காத்துட்டு இருக்கிற டேட்டா கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணி கொடுத்துட்டு போக வேண்டியதானே? உனக்கு கொடுக்கறதுக்கு தைரியம் கிடையாது, நீ கோழை. உனக்கு இந்த சமுதாயம் ஓட்டு மட்டும்தான் வேணும், இந்த சமுதாயம் முன்னேறக்கூடாது, இந்த சமுதாயம் ஓட்டு மட்டும்தான் வேணும். இந்த ட்ராமா பண்ணிட்டு இருக்கிற தெரியும். வருகின்ற தேர்தலில் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு ஓட்டு கூட வரக்கூடாது. ஒரு அந்நியர்கள் ஒருத்தரோட ஓட்டு போடக்கூடாது. இவ்வளோ பெரிய துரோகம் என்ன கேட்டோம், என்னையா கேட்டோம்? இந்த பிள்ளைங்க படிக்கணும், படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வேணும், அதே வேற என்ன கேட்டோம் உங்ககிட்ட? உச்சநீதிமன்ற தீர்ப்பு வேற இருக்கு, யாரும் இதுக்கு மேல கேஸ் போட முடியாது. இதை கொடுக்கறதுக்கு உங்களால முடியல, டிராமா பண்ணிட்டு இன்னும் 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் தான் இருக்கிறதே, இன்னும் ஒரு 6 மாசம் தான். அப்போ எவ்வளவு வன்மம் பாருங்க, எவ்வளவு வன்மம் இருக்கிறதே. அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய காலம் இன்னும் இருக்கிறதே இன்னொரு 4-5 மாசம் தான். பதவி காலம் முடிஞ்சு போகுது, 3 வருஷம் முடிஞ்சு போகுது. ஆனா அவங்களுக்கு 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன். இதெல்லாம் நினைச்சு பாருங்க. கேட்டா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க.